ஈஸியாக அதே டைமில் செம்ம டேஸ்டியான கோஸு கார பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிப்பு சேர்த்துக்கிட்டு கோஸ் கட் பண்ணது கழுவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். காரப்பொடி உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. மூடி போட்டு கலந்து 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 விட்டு பொறுமையாக வேக விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது வெறுமனே சாதம் வடிச்சிட்டு அதுலேயும் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா செஞ்சுட்டு ரோல் பண்ணி அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கோஸுக்கே உள்ள குணங்கள் இருக்குல்ல, வெயிட் லாஸ் ஏதோ சொல்கிறாங்க, அது எல்லாமே நல்லா கேட்கும். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலையா, நல்லா சுருண்டு வெந்து வந்துச்சு பாருங்கள். காரப்பொரியல் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி.